ஒரு பழைய துருப்பிடிச்ச இரும்பு துண்டை நீங்க எப்போதாவது உற்று பார்த்திருக்கிறீங்களா? அது வெறும் பாழா போற ஒரு உலோகம் கிடையாது. ம் உண்மையில அது ஒரு பெரிய போர் அப்படின்னு கூட சொல்லலாம். கரெக்ட். மனிதர்கள் இயற்கை கிட்ட இருந்து வலுக்கட்டாயமா புடுங்கின ஒரு பொருளை இயற்கை மறுபடியும் ஈவு இரக்கம் இல்லாம தான் பக்கம் இழுத்துக்கிற ஒரு பிரம்மாண்டமான போர் தான் அந்த துருப்பிடிக்கிற நிகழ்வு. நம்மளுடைய இந்த ஆழமான அலசலுக்கு உங்களை வரவேற்கிறேன். கண்டிப்பா. இன்னைக்கு நாம பிரபஞ்சத்தோட எழுதப்படாத விதிகளையும், மனித குலம் எப்படி இயற்கையோட போராடி இந்த நவீன உலகத்தை உருவாக்குச்சு அப்படிங்கறதையும் விரிவா பேசப் போறோம். ஆமா. இதுக்காக இன்னைக்கு நம்ம கிட்ட இருக்கிற ஆதாரங்கள் பாத்தீங்கன்னா 10ஆம் வகுப்பு அறிவியல் பாடப்புத்தகத்தோட வேதியியல் பகுதிகள். குறிப்பா சொல்லணும்னா தனிமங்களின் ஆவர்த்தன அட்டவணை, அப்புறம் உலோகவியல் சார்ந்த அத்தியாயங்கள். பிரபஞ்சத்துல இருக்கிற ஒவ்வொரு சிறு துகளும் எப்படி வேலை செய்யுது அப்படின்னு புரிஞ்சுக்கிறது தான் உண்மையிலே அறிவியலோட உச்சகட்டம். நாம இன்னைக்கு வெறும் தகவல்களை மட்டும் பார்க்க போறதில்ல. ஆமா, வெறும் பாறையா மண்ணா இருந்த ஒண்ணுல இருந்து மனிதன் எப்படி இரும்பையும் அலுமினியத்தையும் பிரிச்செடுத்து வானளாவிய கட்டிடங்களையும் விமானங்களையும் உருவாக்குனான். அதுக்கு பின்னாடி இருக்கிற அதீத வன்முறையான ஆனா அழகான வேதியியலை தான் நாம இன்னைக்கு உங்களுக்கு புரிய வைக்க போறோம். ரொம்ப சிறப்பான ஒரு தேடல் இது. இப்போ எல்லாவற்றையும் ஒரு குறிப்பிட்ட வரிசையில வைக்கிறதுல மனிதர்களுக்கு எப்போதுமே ஒரு ஆர்வம் இருக்கும் இல்லையா? ஆமா, ஒரு தீராத ஆர்வம்னே சொல்லலாம். அந்த ஆர்வம் வேதியியல் எப்படி வேலை செஞ்சுது அப்படிங்கறதுல இருந்தே நாம ஆரம்பிப்போம். கண்டிப்பா. ஆரம்ப காலத்துல விஞ்ஞானிகள் தங்களை சுத்தி இருந்த தனிமங்களை எப்படி வகைப்படுத்துறது அப்படின்னு புரியாம ரொம்பவே குழம்பிட்டு இருந்தாங்க. அப்போதான் மெண்டலீவ் அப்படிங்கிறவரு தனிமங்களு ஒரு அட்டவணையா மாத்திர ஒரு மாபெரும் முயற்சியை கையில எடுத்தார். ஆனா அவர் ஒரு அடிப்படையான சிக்கல்ல மாட்டிக்கிட்டாரு. ஆமாம். அவர் தனிமங்களை அதோட அணு நிறை, அதாவது அதோட எடையின் அடிப்படையில அடுக்க முயற்சி பண்ணாரு. இது எவ்வளவு பெரிய சிக்கல் அப்படின்னு நீங்க புரிஞ்சுக்கணும்னா ஒரு மாபெரும் நூலகத்தை கற்பனை செஞ்சு பாருங்க. ரொம்ப நல்ல உதாரணம். அங்க புத்தகங்களை அதோட தலைப்பையோ எந்த எழுத்தாளர் எழுதினாரு அப்படிங்கறதையும் வச்சு அடுக்காம புத்தகத்தோட எடையை வச்சு அடுக்குனாங்கன்னா எப்படி இருக்கும்? 1 கிலோ புத்தகம் ஒரு பக்கம், 1/2 கிலோ புத்தகம் ஒரு பக்கம் அப்படின்னு அடுக்குனா எவ்வளவு பெரிய குழப்பம் வரும். எக்ஸாக்ட்லி. வரலாறு புத்தகமும் சமையல் குறிப்பு புத்தகமும் ஒரே இடத்துல வந்துடும். எவ்வளவு குழப்பம் வருமோ அதே பெருங்குழப்பம் தான் வேதியியல்லையும் வந்துச்சு. இத புரிஞ்சுக்க ஆர்கான் மற்றும் பொட்டாசியம் தனிமங்களை நாம எடுத்துக்கலாம். ஆர்கான் தனிமத்தோட அணு நிறை 39.95. பொட்டாசியத்தோட அணு நிறை 39.10. இப்ப எடையின் அடிப்படையில பார்த்தா குறைந்த எடை கொண்ட பொட்டாசியம் தான் முதல்ல வரணும். ஆமா, அதிக எடை கொண்ட ஆர்கான் பிறகு வரணும். ஆனா ஆர்கான் ஒரு மந்த வாயு, பொட்டாசியம் தீவிரமா வினைபுரியும் உலோகம். குணங்களின் அடிப்படையில பார்த்தா ஆர்கான் தான் முன்னாடி வரணும். மெண்டலீவ் அட்டவணையில ஆர்கான் முன்னாடியும் பொட்டாசியம் பின்னாடியும் வந்துச்சு. அவரு எடைய மீறி குணங்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்தாரு. ஆனா எதனால இந்த முரண்பாடு வருது அப்படிங்கறத அவரால அப்போ விளக்க முடியல. அந்த ஒரு முரண்பாடு தான் வேதியியல்ல ஒரு மிகப்பெரிய அறிவியல் திறப்புக்கு வழிவகுத்துச்சுன்னு சொல்லலாம். சரியா சொன்னீங்க. 1912ஆம் ஆண்டுல ஹென்றி மோஸ்லே அப்படிங்கிற ஒரு பிரிட்டிஷ் விஞ்ஞானி உள்ள வர்றாரு. அவர் தனிமங்களை ஒரு தராசுல வச்சு எடை போடல. அவர் தனிமங்களின் மேல எக்ஸ் கதிர்களை செலுத்தி அதோட உள்ளமைப்பு ஆராய்ஞ்சார் இல்லையா? ஆமா. அப்போதான் ஒரு மாபெரும் உண்மையா அவர் கண்டுபிடிக்கிறாரு. ஒரு அணுவோட அடையாளம் அதோட எடை கிடையாது. அந்த அணுவோட மையத்துல, அதாவது உட்கருவுல இருக்கிற புரோட்டான்களின் எண்ணிக்கை தான் அதோட உண்மையான அடையாளம். ஓ, இதத்தான் அவர் அணு எண் அப்படின்னு அழைச்சாரா? ஆமா. அதாவது ஒரு நபரை அவரோட உடல் எடையை வச்சு அடையாளப்படுத்துறதை விட்டுட்டு அவரோட விரல் ரேகையை வச்சு அல்லது டிஎன்ஏவை வச்சு அடையாளப்படுத்துறது மாதிரி இருக்குது. மிக துல்லியமான ஒப்பீடு. ஹென்றி மோஸ்லே தனிமங்களை அதோட அணு எண்களின் ஏறு வரிசையில அடுக்க தொடங்கின உடனே மெண்டலீவ் சந்திச்ச குழப்பங்கள் எல்லாம் அப்படியே மாயமா மறைஞ்சு போச்சு. எடையை வச்சு பார்க்கும்போது முரண்பாடா தெரிஞ்ச ஆர்கான் மற்றும் பொட்டாசியம் அணு எண்ணை வச்சு பார்க்கும்போது சரியான இடத்துல பொருந்தி போயிடுச்சு. ஆமா, ஆர்கானோட அணு எண் 18, பொட்டாசியத்தோட அணு எண் 19. இந்த நவீன ஆவர்த்தன விதியின் அடிப்படையில தான் இன்னைக்கு நாம பாக்குற 118 தனிமங்களும் மிக அழகா அடுக்கப்பட்டிருக்கு. மேலிருந்து கீழாக 18 தொகுதிகளாகவும் இடமிருந்து வலமாக 7 தொடர்களாகவும் அவை பிரிக்கப்பட்டிருக்கு. இது உண்மையிலே ஒரு மாபெரும் சாதனை தான். கண்டிப்பா. இப்போ ஒரு காகிதத்துல அணுக்களை வரிசையா அடுக்கிட்டோம். ஆனா ஒரு நிமிஷம் பொறுங்க. இந்த அட்டவணையில இடமிருந்து வலமா போக போக ஒரு சுவாரஸ்யமான விஷயம் நடக்குது. நீங்க அணு ஆரத்தை பத்தி கேக்குறீங்கன்னு நினைக்கிறேன். ஆமாம். ஒரு தொடர்ல இடதுபுறத்திலிருந்து வலதுபுறமா செல்லும்போது அணுவோட அளவு, அதாவது அதோட ஆரம் ஏன் குறையுது? எனக்கு புரியாத ஒரு விஷயம் இதுதான். இது நிறைய பேருக்கு வர சந்தேகம்தான். இடமிருந்து வலமா செல்லும்போது அணு எண்கள் கூடிக்கிட்டே போகுது. அதாவது நாம எலக்ட்ரான்களை சேர்த்துக்கிட்டே போறோம்.
பொதுவா ஒரு பைக்குள் பொருட்களை சேர்க்க சேர்க்க பை பெருசாகத்தானே ஆகணும். இங்க ஏன் அணு சுருங்குது? இதுக்கு காரணம் நீங்க எலக்ட்ரான்களை மட்டும் சேர்க்கல அப்படிங்கறதுல தான் ஒளிஞ்சிருக்கு. ஒரு தொடர்ல இடமிருந்து வலமா செல்லும்போது புதிய எலக்ட்ரான்கள் வெளிவட்டத்துல வந்து சேருது. சரி. ஆனா அதே நேரத்துல அணுவோட உட்கருவுல புரோட்டான்களின் எண்ணிக்கையும் அதிகரிக்குது. புரோட்டான்கள் நேர்மின் சுமை கொண்டவை. வெளிவட்டத்துல இருக்கிற எலக்ட்ரான்கள் எதிர்மின் சுமை கொண்டவை. ஓ, அப்படியானால் மையத்துல இருக்கிற உட்கரு ஒரு காந்த மாதிரி செயல்படுதா? எக்ஸாக்ட்லி. உட்கருவுல புரோட்டான்கள் அதிகரிக்க அதிகரிக்க அந்த காந்தத்தோட ஈர்ப்பு சக்தி பிரம்மாண்டமா வளருது. இதனால உட்கரு வெளிவட்டத்துல இருக்கிற எலக்ட்ரான்களை அதீத பலத்தோட தாம் பக்கம் இழுக்குது. அட, உள்ள இழுக்கிற இந்த அசுரத்தனமான விஷயனாலதான் அணு விரிவடையாம மையத்தை நோக்கி ஈர்க்கப்பட்டு சுருங்குது. சரியா புரிஞ்சுக்கிட்டீங்க. இதனாலதான் இடமிருந்து வலமா செல்லும்போது அணு ஆரம் குறையுது. ஆனா மேலிருந்து கீழாக தொகுதியில வரும்போது கதை வேற. அங்க என்ன நடக்குது? அங்க புதிய ஆற்றல் மட்டங்கள், அதாவது புதிய வட்டப்பாதைகளே உருவாகுது. தூரம் அதிகரிக்கிறதுனால உட்கருவோட ஈர்ப்பு விசை குறைஞ்சு அணுவோட உருவளவு பெருசாகுது. சூப்பர். இந்த ஈர்ப்பு விசை அணுக்களுக்குள் நடக்கிற ஒரு கண்ணுக்கு தெரியாத கயிறு இழுக்கிற போட்டி மாதிரி இருக்கு. ஆமா, ஒரு கடுமையான போட்டி தான் அது. அட்டவணையில இத பத்தி பேசும்போது நம்ம கட்டாயம் எலக்ட்ரான் கவர்தன்மை பத்தி பேசியே ஆகணும். அதாவது ஒரு மூலக்கூறுல 2 அணுக்கள் இணைந்திருக்கும்போது தங்களுக்குள் பங்கிடப்பட்ட எலக்ட்ரான்களை தன் பக்கம் இழுக்கும் தன்மை. இத பவுலிங் அளவீடு மூலமா அளக்குறாங்க. ஆமா, இந்த அளவீட்டின்படி பார்த்தா புளோரின் தனிமத்தோட மதிப்பு 4.0. இதுதான் இருக்கிறதுலயே அதிக கவர்தன்மை கொண்டது. ஹைட்ரஜனோட மதிப்பு வெறும் 2.1 தான். ஆமா, புளோரின் மிகவும் ஆக்ரோஷமான ஒரு தனிமம். ஆக்சிஜனும் அப்படிதான். அவ எப்போதுமே மத்த தனிமங்களோட ஒட்டிக்கொள்ளவே துடிக்கும். ஒருவேளை புளோரினும் ஹைட்ரஜனும் சேர்ந்தா புளோரின் ஒரு ரவுடிய போல எலக்ட்ரான்களை தன் பக்கம் ஈவிரக்கம் இல்லாம இழுத்துக்கும் இல்லையா? கண்டிப்பா. ஆனா இதே அட்டவணையோட வலது ஓரத்துல 18வது தொகுதியில இருக்கிற மந்த வாயுக்களை பாருங்க. ஹீலியம், நியான், ஆர்கான் போன்றவை. அவற்றுக்கு என்ன சிறப்பு? அதோட வெளிவட்டம் எலக்ட்ரான்களால முழுமையா நிரம்பிடுச்சு. அவற்றுக்கு எந்த தேவையுமே இல்ல. அதனால அதோட எலக்ட்ரான் நாட்டம் 0ஆகவே இருக்கும். ஓ, அவை யாரிடமும் எலக்ட்ரானை கேட்கவும் செய்யாது, தன்னிடம் இருக்கிறத குடுப்பமும் செய்யாது. மனிதர்கள் எதையும் கடந்து அமைதியா இருக்கிற முனிவர்களை போல. ரொம்ப அழகான ஒரு ஒப்பீடு இது. ஆனா இப்ப நீங்க ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்க. ஆவர்த்தன அட்டவணையில இந்த தனிமங்கள் எல்லாம் தனித்தனியா அழகா பிரிக்கப்பட்டிருக்கிறத பாக்குறோம். ஆனா நிஜ உலகத்துல பூமிக்கடியில இவை இப்படி தூய்மையாவா கிடைக்குது? இல்லவே இல்ல. அதுதான் இயற்கையோட தந்திரம். புளோரின், ஆக்சிஜன், சல்பர் மாதிரி கவர்தன்மை அதிகமுள்ள தனிமங்கள் இரும்பு, அலுமினியம் போன்ற உலோகங்களை விடவே விடாது. பாறைகளுக்குள் அவற்றை இறுக்கி கட்டி போட்டிருக்கும். ஆமாம். அப்படியானால் அந்த பாறைகள்லிருந்து இந்த உலோகங்களை நாம எப்படி உடைத்து எடுக்கிறோம்? காகிதத்திலிருந்து இப்ப நிஜ உலகத்தோட சுரங்கங்களுக்குள் செல்வோம். போயிடலாம். முதல்ல பூமியிலிருந்து தோண்டி எடுக்கப்படுற எல்லா பாறைகளுமே நமக்கு உலோகத்தை கொடுத்துடாது. கனிமங்களுக்கும் தாதுக்களுக்கும் உள்ள வித்தியாசத்தை நம்ம புரிஞ்சுக்கணும். இத நான் இப்படி சொல்றேன். நீங்க ஒரு பாலைவனத்துல இருக்கீங்க. உங்களுக்கு தண்ணீர் வேணும். ஒரு ஈரத்துணியை பிழிஞ்சு தண்ணீர் எடுப்பதற்கும் ஒரு குழாயை திறந்து தண்ணீர் பிடிப்பதற்கும் உள்ள வித்தியாசம்தான் இது. அருமையான ஒரு பொருளியல் உதாரணம் இது. ரெண்டுலயுமே தண்ணீர் இருக்கு. ஆனா ஈரத்துணியை பிழிஞ்சு சில சொட்டு தண்ணீர் எடுக்கிறதுக்கு நீங்க செலவிடுற சக்தி மிக அதிகம், ஆனா பலன் குறைவு. அதுவே குழாயை திறந்தா எந்த சிரமமின்றி தண்ணீர் கிடைக்கும். பூமியில கிடைக்கிற எல்லா கனிமங்கள்லயுமே ஏதோ ஒரு உலோகம் கலந்திருக்கும். உதாரணமா சாதாரண களிமண்லயும் அலுமினியம் இருக்கு. பாக்சைட் அப்படிங்கிற கனிமத்திலயும் அலுமினியம் இருக்கு. ரெண்டுமே கனிமங்கள் தான். ஆனா களிமண்ல இருந்து அலுமினியத்தை பிரித்தெடுக்கிறது அந்த ஈரத்துணியை பிழியும் வேலையை போன்றது. அதுக்காகிற பொருட்செலவும் சக்தியும் கிடைக்கிற உலோகத்தோட மதிப்பை விட மிக மிக அதிகம். இருந்து மிக எளிதாகவும் லாபகரமாகவும் அலுமினியத்தை பிரிக்கலாம் இல்லையா? அது குழாயை திறந்து தண்ணீர் பிடிப்பது போல. அதனாலதான் பாக்சைட் மட்டுமே அலுமினியத்தோட தாது அப்படின்னு அழைக்கப்படுது. எல்லா தாதுக்களும் கனிமங்கள் தான். ஆனா எல்லா கனிமங்களும் தாதுக்கள் அல்ல. எதிலிருந்து லாபகரமா உலோகத்தை எடுக்க முடியுதோ அது மட்டுமே தாது. சரியா சொன்னீங்க. இப்போ இந்த தாதுக்களை பூமியிலிருந்து வெட்டி எடுத்த பிறகு அதுல நிறைய மண், பாறைத்தூள் போன்ற மாசுகள் இருக்கும். அத கசடு அல்லது கேங் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆமா,
இந்த மண்ணையும் தூசியையும் பிரித்தெடுக்க பல முறைகள் இருக்கு. அதுல மனித மூளையோட ஒரு புத்திசாலித்தனமான கண்டுபிடிப்பு தான் நுரைமிதப்பு முறை. நுரை மிதப்பு முறையா? ஆமா, இது சல்பைடு தாதுக்களுக்கு, குறிப்பா ஜிங்க் பிளெண்ட் போன்ற லேசான தாதுக்களுக்கு பயன்படுத்தப்படுது. ஒரு நிமிஷம், நுரை வச்சு பாறைய பிரிக்கிறாங்களா? அது எப்படி சாத்தியம்? அங்கதான் வேதியியலோட மேஜிக் இருக்கு. தாதுவை நன்கு தூளாக்கி ஒரு பெரிய தொட்டியில நீர் மற்றும் பைன் ஆயில் ஊற்றி அதுக்குள்ள போடுறாங்க. பிறகு பலத்த காற்றை உள்ளே செலுத்துறாங்க. ஓ, பைனாயில் மற்றும் காற்றா? ஆமா, இப்போ என்ன நடக்குதுன்னா, பாறையில உள்ள சல்பைடு தாது துகள்கள் பைன் ஆயிலால் ஈர்க்கப்பட்டு அதோட ஒட்டிக்குது. மாசுகள், அதாவது கசகடு, தண்ணீரால் ஈர்க்கப்பட்டு நனைஞ்சு போயிடுது. அட, காற்று உள்ளே நுழையும் போது பைன் ஆயில் நுரையா மாறி மேலே மிதக்க ஆரம்பிச்சிடும். எடையற்ற சல்பைடு தாது நுரையோட சேர்ந்து மேல வந்துரும். மாசுகள் எல்லாம் தொட்டியோட அடியில படிஞ்சிடும். அந்த நுரைய மட்டும் தனியா எடுத்து உலோகத்தாதுவ பிரிச்சிடலாம். மண்ணை வச்சு உலோகத்தை பிரிக்கிற ஒரு வித்திய மனிதன் எப்படியெல்லாம் கண்டுபிடிச்சிருக்கான் பாருங்க. கண்டிப்பா, உண்மையிலேயே அது ஒரு மாபெரும் அறிவு தேடல் தான். சரி, இந்த உலோகங்கள் எல்லாம் எங்கோ வெளிநாடுகள்ல தான் கிடைக்குது அப்படின்னு நம்ம நினைக்க வேண்டாம். நமக்கு பக்கத்திலேயே நம்ம தமிழ்நாட்டிலே கூட இவன் நிறைந்து கிடக்குது. சுண்ணாம்பு கல் கிடைக்குது. மதுரையில கடினமான டங்ஸ்டன் தாது கிடைக்குது. கன்னியாகுமரி கடற்கரை மணல்ல விலை மதிப்பட்ட டைட்டானியம் தாதுக்கள் கொட்டி கிடக்கு. ரொம்ப ஆச்சரியமான தகவல் இது. இதுல இன்னொரு சுவாரஸ்யமான வரலாற்று தகவலும் இருக்கு. காப்பர், அதாவது தாமிரம் அப்படிங்கிற பேருக்கு பின்னாடி ஒரு பெரிய கதை இருக்கு. ரோமானியர்கள் ஆரம்ப காலத்துல சைப்ரஸ் அப்படிங்கிற தீவுல இருந்து தான் தாமிரத்தை எடுத்தாங்க. ஓ, அதனாலதான் அந்த பேரா? ஆமா, அதனால அந்த உலோகத்துக்கு குப்புரம் அப்படின்னு பேரிட்டு அதுவே காலப்போக்குல மருவி காப்பர் அப்படின்னு ஆயிடுச்சு. ரொம்ப சுவாரஸ்யமா இருக்கு. சரி, இப்படி தோண்டி எடுத்த தாதுவுல இருந்து தூய்மையான உலோகத்தை எப்படி பிரிக்கிறோம்? முன்னாடியே பேசின மாதிரி உலோகங்கள் இயற்கையில ஆக்சிஜனோட இறுக்கமா பிணைக்கப்பட்டிருக்கும். அந்த பிணைப்பை உடைக்க மனிதன் கண்டுபிடிச்ச ஒரு பிரம்மாண்டமான ஆயுதம் தான் ஊதுவலை. இரும்பை பிரித்தெடுக்கும் இந்த முறை ஒரு சாதாரண நெருப்பு கிடையாது. இது ஒரு வேதியியல் வன்முறை அப்படின்னே சொல்லலாம். வேதியியல் வன்முறையா? எப்படி? இந்த உலையில 1500 டிகிரி செல்சியஸ் அப்படிங்கிற பயங்கரமான வெப்பநிலையில இரும்பு தாது, கல்கரி மற்றும் சுண்ணாம்புக்கல் மூன்றும் எரிக்கப்படுது. 1500 டிகிரி செல்சியஸ், அது எரிமலை குழம்போட வெப்பத்திற்கு நிகரானதாச்சே. ஆமா, இந்த தீவிரமான வெப்பத்துல ஆக்சிஜன் இரும்பை விட்டு பிரிஞ்சு கார்பனோட சேர்ந்து கார்பன் மோனாக்சைடாகவும் கார்பன் டை ஆக்சைடாகவும் வெளியேறிடுது. அப்போ இரும்பு உருகிடுமா? கண்டிப்பா, கசடுகள் உருகி தனியா நீக்கப்பட தூய்மையான இரும்பு உருகிய நிலையில குழம்பாக கீழே சேகரிக்கப்படுது. இரும்ப உடைக்க இவ்ளோ பெரிய வெப்பம் தேவைப்படுது. அப்படியானால் அலுமினியத்தை கிடிக்க என்ன பண்றாங்க? ஊது உலையில போட்டு எடுத்த அலுமினியம் கிடைச்சிடுமா? இல்ல, அங்கதான் அலுமினியத்தோட பிடிவாதம் வெளிப்படுது. அலுமினியம் மிகவும் வினைதிறன் மிக்க ஒரு உலோகம். அது ஆக்சிஜனோட எவ்வளவு இறுக்கமா பிணைக்கப்பட்டிருக்கும்னா 1500 டிகிரி செல்சியஸ் நெருப்பு கொடுத்தாலும் அந்த பிணைப்பு உடையாது. அவன் அப்போ ஊது உலை அலுமினியத்தின் முன்னாடி தோத்து போயிடுமா? ஆமா, ஆக்சிஜன் கிட்ட இருந்து அலுமினியத்தை பிரிக்க நெருப்பை விட வலிமையான ஒன்னு தேவைப்பட்டுச்சு. அதுதான் மின்சாரம். ஓ, எலக்ட்ரிசிட்டி. இத ஹால் முறை எனப்படும் மின்னார் பகுப்பு முறை அப்படின்னு சொல்றாங்க. உருகிய நிலையில உள்ள அலுமினியம் தாதுவுக்குள் மிக அதிக அளவிலான மின்சாரத்தை செலுத்தி அந்த மின் அதிர்ச்சியின் மூலமா அலுமினியத்தையும் ஆக்சிஜனையும் கிழிச்சு பிரிக்கிறாங்க. இயற்கையோட பிணைப்பை உடைக்க மனிதன் மின்சாரத்தையே ஆயுதமா பயன்படுத்துறான். ரொம்ப பிரமிப்பா இருக்கு. ஆனா இயற்கையும் சும்மா இருக்கிறது இல்லையே. ஆமா, இயற்கை எப்பவுமே ஒரு பதிலடி கொடுக்கும். நாம நம்ம வீடுகள்ல பயன்படுத்துற செப்பு பாத்திரங்கள் அல்லது கோவில்கள்ல இருக்கிற வெண்கலச் சிலைகள் கொஞ்ச நாள் கழிச்சு பார்த்தா பச்சை நிறத்துல மாறிடுறத பார்த்திருப்பீங்க. அது ஏன் நடக்குது? அதுவும் ஒரு விதமான வேதியியல் வினைதான். ஆமா, தாமிரம் காற்றில் உள்ள ஈரப்பதம் மற்றும் கார்பன் டை ஆக்சைடோட தொடர்ந்து மெதுவா வினை புரிந்து காப்பர் கார்பனேட் அப்படிங்கிற பச்சை நிற படலமா மாறுது. அது மட்டும் இல்லாம நாம எவ்வளவுதான் தூய்மையான உலோகங்களை பிரித்தெடுத்தாலும் நிஜ உலக பயன்பாட்டுல தூய உலோகங்கள் பல நேரங்கள்ல நமக்கு உதவுறதில்ல. அதனால்தான் நாம உலோகங்களை கலக்குறோமா? எக்ஸாக்ட்லி. உதாரணமா தூய தங்கம் அப்படிங்கிறது மிகவும் மென்மையானது. 24 கேரட் தூய தங்கத்தை வச்சு நீங்க நகை செய்யவே முடியாது, அது வளைஞ்சிடும். அதோட சிறிதளவு செம்பை கலந்தாதான் அது கடினமாகும் அழகான நகைகள் செய்ய முடியும். இதத்தான் நாம உலோக கலவைகள் அப்படின்னு சொல்றோம். ஆமா, பாதரசத்தோட
வேறு ஏதேனும் உலோகம் சேர்ந்தால் அது இரசக் கலவை எனப்படுது. நம் பற்கள்ல ஏற்படுற குழிகளை அடைக்க சில்வர், டின் இரசக் கலவை தான் பயன்படுது. அப்போ விமானத்தோட பாகங்களை செய்ய சாதாரண அலுமினியம் தாங்காதே. கண்டிப்பா தாங்காது. அலுமினியத்தோட காப்பர், மக்னீசியம் மற்றும் மாங்கனீஸ் சேர்த்து டியூராலியூமின் அப்படிங்கிற வலிமையான கலவையை உருவாக்குறாங்க. உலோக கலவைகள் அப்படின்னு சொல்லும்போது இன்னைக்கு காலையில நீங்க காஃபி கலக்க பயன்படுத்தின அந்த எவர் சில்வர் ஸ்பூனை நினைச்சு பாருங்க. அது இரும்பு, கார்பன், நிக்கல், குரோமியம் சேர்ந்த ஒரு கலவை. ஆமாம். வெறும் இரும்பா இருந்தா அது எப்போதோ துருப்பிடிச்சு அழிஞ்சிருக்கும். அந்த இரும்ப காப்பாற்ற குரோமியம் அப்படிங்கிற கவசத்தை மனிதன் அணிவிக்கிறான். இது ஒரு மிக முக்கியமான கேள்வியை கொண்டு வருது. இரும்பு போன்ற உலோகங்கள் ஏன் துருப்பிடிக்குது? இதுதான் இந்த மொத்த உரையாடலோட உச்சகட்டம் அப்படின்னே நான் சொல்வேன். சொல்லுங்க. அதாவது நேச்சர்ஸ் ரிவெஞ்ச். ஓ, பழி வாங்கலா? எப்படி சொல்றீங்க? உலோகம் பூமியோட அடியில எப்படி இருந்துச்சு? பல லட்சம் ஆண்டுகளா ஆக்சிஜனோட சேர்ந்து ஆக்சைடாகவோ அல்லது சல்ஃபைடாகவோ அமைதியா தூங்கிட்டு இருந்துச்சு. மனுஷன்தான் அதை தோண்டி எடுத்து 1500 டிகிரி வெப்பக்க கொடுத்தோ, மின்சார அதிர்ச்சியை கொடுத்தோ, வலுக்கட்டாயமா ஆக்சிஜனை பிரிச்சு தூய உலோகமா மாத்தினான். ஆமாம். ஆனா இயற்கைக்கு இந்த செயற்கையான நிலை பிடிக்கிறதே இல்ல. மனிதன் பிரித்தெடுத்த அந்த உலோகம் காற்றில் உள்ள ஈரப்பதம் மற்றும் ஆக்சிஜனோட உதவியுடன் மீண்டும் அதே ஆக்சைடு நிலைக்கு திரும்ப போராடுது. இந்த மின்வேதியியல் நிகழ்வு தான் துருப்பிடித்தல். அதாவது இரும்பு ஆக்சிஜனோட சேர்ந்து அயன் ஆக்சைடா மாறி உதிருது. மனிதன் பிரிக்கிறான், இயற்கை மீண்டும் தன்னோட சேர்த்துக்க போராடுது. துருப்பிடித்தல் அப்படிங்கிறது இயற்கை தனது பொருளை திரும்ப எடுத்துக்கிற ஒரு நிசப்தமான போர். மிகச் சரியான ஒரு சுருக்கம் இது. நாம இன்னைக்கு விவாதிச்சதை ஒரு முறை சுருக்கமா பார்த்துடலாம். அணுக்களை எடை போட்டு வந்த குழப்பங்கள்ல தொடங்கி ஹென்ரி மோஸ்லே எக்ஸ் கதிர்கள் மூலமா அணு எண் அப்படிங்கிற உண்மையான அடையாளத்தை கண்டுபிடிச்சதை பார்த்தோம். அப்புறம் அணுக்களுக்குள் நடக்கிற காந்த ஈர்ப்பு விசையும் எலக்ட்ரான் கவர்தன்மையும் புரிஞ்சுக்கிட்டோம். அதன் பிறகு கனிமங்களுக்கும் தாதுக்களுக்கும் உள்ள வித்தியாசத்தை உணர்ந்து நுரை மிதப்பு முறை, ஊது உலை, மின்னார் பகுப்பு மூலமா இயற்கையோட பிணைப்பை உடைத்து உலோகங்களை மனிதன் எப்படி பிரித்தெடுக்கிறான்னு ஆச்சரியப்பட்டோம். இறுதியா உலோகங்களை வலிமையாக்க உலோக கலவைகளா மாத்துறதையும் மனிதனுக்கும் இயற்கைக்குமான போரான துருப்பிடித்தலையும் தெரிஞ்சுக்கிட்டோம். பிரபஞ்சத்தோட விதிகளையும் மனிதனோட தொழில்நுட்ப வளர்ச்சியையும் இணைச்சு பார்க்குற ஒரு முழுமையான தேடலா இது அமைஞ்சது. இந்த ஆழமான உரையாடலை நிறைவு செய்வதற்கு முன் உங்களுக்கு சிந்திக்க ஒரு இறுதி புள்ளிய, ஒரு தூண்டுதலை நான் வைக்கிறேன். சொல்லுங்க. இன்னைக்கு நாம 118 தனிமங்களை மிக அழகா கண்டுபிடிச்சு அதோட விதிகளையும் புரிஞ்சுக்கிட்டு உலோகக் கலவைகளை உருவாக்கி இந்த உலகையே ஆள்றோம் அப்படின்னு பெருமைப்படுறோம். நம்முடைய ஆவர்த்தன அட்டவணை முழுமையாகிடுச்சு அப்படின்னு நினைக்கிறோம். ஆனா இந்த பிரபஞ்சத்தோட ஏதோ ஒரு இருண்ட மூலையில பல பில்லியன் ஒளியாண்டுகளுக்கு அப்பால் அதீத அழுத்தமும் 1000 டிகிரி வெப்பமும் கொண்ட ஒரு ராட்சச நட்சத்திரத்தோட மையத்துல இதுவரை மனித குலம் கண்டிராத 119வது அல்லது 120வது தனிமம் இப்போ உருவாகிட்டு இருக்கலாம். ஆட, அது சாத்தியம்தான். குழப்பமான நூலகத்திற்கே நம்ம மீண்டும் செல்ல வேண்டி வருமா? ரொம்பவே சிந்திக்க வேண்டிய விஷயம் இது. பிரபஞ்சத்தோட ரகசியங்கள் இன்னும் தீரல. இதை நீங்களே சிந்திச்சு பாருங்க. மீண்டும் ஒரு விரிவான தேடலில் சந்திப்போம்.